இதுக்கு முன்னாடி பார்த்த 2 யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்ட்ரோடக்ஷன் டு பிசினஸ்னா என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட பர்பஸ் என்ன, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நேற்று பார்த்தது வந்து டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட். டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம பார்த்தோம். அதாவது என்னென்ன புதுசா கண்டுபிடிச்சோம், இன்னோவேஷன் என்ன, இன்வென்ஷன் என்ன, கிரியேட்டிவிட்டி அப்படின்னா என்ன, படைப்பாற்றல் என்ன, கண்டுபிடிப்புனா என்ன, புதுமைனா என்ன, அந்த மூணுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு பார்த்தோம். ஸ்கில் டெவலப்மெண்ட், எப்படி வந்து நம்மளுடைய ஸ்கில்ல வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டோம், எப்படி பண்ணணும், எப்படி பண்ண முடியும், கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்லாம் ப்ரொவைட் பண்ணுது, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேக் இன் இந்தியானா என்ன, மேட் இன் இந்தியானா என்ன, மேக் இன் இந்தியா எப்போ கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, மேட் இந்தியானா என்ன, மேட் இந்தியா கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன, அந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, ரெண்டுக்குமான வேறுபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எத்திக்ஸ். மூணாவது BC OC 132ல வந்து பிளாக் ஒன்ல 3rd யூனிட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எத்திக்ஸ். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ஆக்சுவலா வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிசினஸ்னா நமக்கு தெரியும், வணிகம், தொழில் அப்படின்ற போது தெரியும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா சமூக பொறுப்பு அப்படின்னு அர்த்தம். சமூக பொறுப்பு, சமுதாயத்துக்கு எப்படி நம்ம வந்து பொறுப்பா இருக்கணும். ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டி, ஒரு வணிகம் நம்ம பண்ண, வி ஆர் பிசினஸ் மேன், நம்ம ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னா ஒரு சமூகத்துக்கு நம்ம எப்படி வந்து பொறுப்புள்ள ஒரு நிறுவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த சமுதாயம் அப்படின்றது யாரெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு சொசைட்டியை குறிக்கும், அது ஒரு கம்யூனிட்டியை குறிக்கும், அதாவது ஒரு சமூகத்தை குறிக்கும். அப்புறம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா பீப்புள்ஸ், மக்களை குறிக்கும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாயிஸ், வேலையாட்களை குறிக்கும். எல்லாத்தையுமே குறிக்கிறது. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிசினஸ் நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்க போறோம் அப்படின்றது தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிசினஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பெருநிறும சமுதாய பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருநிறும சமுதாய பொறுப்பு அப்படின்றது செல்ஃப் ரெகுலேட்டிங் பிசினஸ் ரெப்ளிகா மீன்ஸ் ஆக்டிவிட்டி, செல்ஃப் ரெகுலேட்டிங். அதாவது நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளே அதை வகுத்துக்கிறது. என்ன வகுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம பார்ட்னருக்கும், நம்மளுடைய கூட்டாளிகளுக்கும், நம்மளுடைய கம்யூனிட்டிக்கும், நம்மளுடைய சொசைட்டிக்கும் நம்ம எப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றதுக்கு பேர் தான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, பெருநிறும சமுதாய பொறுப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. சோ இது யாருக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே தான். அதாவது யாருக்குன்னு பாத்துக்கோ அப்படின்னா நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேனேஜரோட முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாட் எய்ம் டு மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூ. அதாவது ஒரு பிசினஸ் இருக்கு, நம்மளுடைய வணிகம் பண்றோம், நம்ம கம்பெனி வச்சிருக்கோம், நம்ம கம்பெனியோட மெயின் பர்பஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் அதிகப்படுத்தணும், ஷேர் ஹோல்டரோட வேல்யூ, மார்க்கெட் வேல்யூவோட ஃபார்ம், நம்ம சந்தையில நம்மளோட கம்பெனியோட மதிப்பு அதிகரிக்கணும். அது ஒரு நோக்கம் தான். பட் அது மட்டுமே முதன்மையான நோக்கமாக வச்சுக்க கூடாது. நாட் ஒன்லி இதை மட்டுமே ஒற்றை நோக்கமாக வச்சுக்க கூடாது. பட் ஆல்சோ டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், உதவி பண்ணணும். உதவி அப்படின்றது வந்து நம்ம சும்மா கொடுக்க போறது இல்ல, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற நம்ம கொடுக்க போறது இல்ல. ஒர்க்கர்ஸ், இப்ப வேலையாட்கள் இருக்காங்க, வேலையாட்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கம்பெனில ஒர்க்கர்ஸ் வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுப்போம், சம்பளம் கொடுப்போம். சம்பளம் எப்படி கொடுப்போம், ஃபேர் ரெமுனரேஷன். எவ்வளவு நேரம் வேலை பார்த்திருக்காங்களோ, எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்களோ அந்த வேலைக்கு ஏத்த தக்க சன்மானம் நம்ம கொடுக்கணும். கன்சியூமர்ஸ்க்கு எப்படி வந்து ஒரு பிசினஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்சியூமருக்கு என்ன பண்ணணும், டு செல் த குட்ஸ் அட் ரீசனபிள் பிரைசஸ். அதாவது நம்ம விற்கக்கூடிய பொருளின் விலை நியாயமானதாக இருக்கணும், அதிகமா இருக்கக்கூடாது. அந்த கம்யூனிட்டிக்கு எப்படி வந்து ஒரு பிசினஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, சொசைட்டிக்கு வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அதை தான் இங்க சொல்ல வர்றாங்க. அப்போ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா சமூகத்துக்கு நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வணிகம் பொறுப்புள்ளதாக இருக்கணும். அந்த சமூகம் அப்படின்றது அனைவரையும் குறிக்கும். அந்த அனைவரும் அப்படின்றது யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம கம்பெனி வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், நம்ம குட்ஸை வாங்கக்கூடிய கன்சியூமர்ஸ், நுகர்வோர்கள், அண்ட் த கம்யூனிட்டி as a whole. அதை தான் இங்க சொல்றாங்க. An organization to make decisions and perform them for the benefit of society and its values known as social responsibility of business அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு முடிவு எடுக்க போறோம், சொசைட்டிக்கு பெனிஃபிட் ஆகக்கூடிய மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னா தான் அந்த ஆர்கனைசேஷன் தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு அப்படின்றது அர்த்தம் வருதுமே கிடையாது. an organization to make decision ஒரு முடிவு எடுக்கிறது and perform them for the benefit of the society. அதாவது ஒரு சமூகத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னா அந்த செயலை தான் என்ன சொல்றாங்கன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு அப்படின்றத சொல்றாங்க. இட் இஸ்
இததான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னன்றத ஒரு முன்னுரை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெர்ஃபார்ம் பை த கம்பெனிஸ், கம்பெனி நாட் ஒன்லி ஹெல்ப் சொசைட்டி, சொசைட்டியை மட்டும் ஹெல்ப் பண்றது கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சமுதாயத்துக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும், பொறுப்பா இருக்கும் அப்படின்னா, இது வந்து சமுதாயத்தை பொறுத்தவரையும் இது எப்படி ஒன்னு கிரியேட் ஆகும் அப்படின்னா, டு கிரியேட் அ பிராண்ட் இமேஜ், பாசிட்டிவ் இமேஜ். இவங்க இவ்வளவு தூரம் நல்லது செய்யறாங்க, டு இன்க்ரீஸ் பிராண்ட் வேல்யூ இன் த மார்க்கெட்ல வந்து உன்னோட பிராண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா டாடா, நமக்கு தெரியும் அவருடைய ரத்தன் டாடா இருக்காரு, அவர் என்னெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் உதவி பண்ணாரு, அவங்க வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸா இருக்கட்டும், அவங்க வீட்டுல வேலை செஞ்சக்கூடிய அவர் இறந்ததுக்கு அப்புறமே அவங்க வீட்டுல வேலை பார்த்த சமையல்காரங்கள்ல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிட்டு போனாரு. இன்னைக்கு நம்ம பேர் சொல்றோம் அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. கொரோனா டயத்துல அவர் நிதி உதவி அளித்ததா இருக்கட்டும், டியூ டு கோவிட் சுச்சுவேஷன்ஸ்ல, அந்த கொரோனா சுச்சுவேஷன்ஸ்ல வந்து எம்ப்ளாயிஸை வந்து கைவிடாம சம்பளம் கொடுத்து அவங்க குடும்பத்தை பாதுகாத்ததா இருக்கட்டும். தட் இஸ் கால்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன வந்து ஒரு கம்பெனில கிரியேட் ஆகும், என்ன உருவாகும் அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயிஸ் வேலையாட்கள் என்ன யோசிப்பான் அப்படின்னா, வி ஹாவ் டு ஒர்க் ஹார்ட், இன்னும் நம்ம இவ்வளவு தூரம் நமக்கு பண்றாங்க, நம்ம இதோட இன்னும் நமக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் நல்லா வேலை பார்க்கணும் அப்படின்றத நினைப்பான். As they feel good to be a part of an organization that work well for society and respect its values. இவ்வளவு தூரம் நமக்காக பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு நம்ம எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் என்ன உருவாகும். அதே மாதிரி இதனால நமக்கு பிசினஸ்க்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் இமேஜ். இப்ப டாட்டான்னு சொல்றோம், கிரியேட்ஸ் ரெப்புடேஷன், நற்பெயர் எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் பில்ட்ஸ் பிராண்ட், மார்க்கெட்ல அவங்களோட பிராண்டோட வேல்யூ வந்து இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கு. அதான் சொல்றாங்க, தட் இஸ் கால்டு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ ஒரு பிசினஸ்ல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னா அந்த டேர்முக்கு பேர் தான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர் அப்படின்றத சொல்றாங்க. தென் ஒவ்வொரு ஆத்தர் ஒவ்வொரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, அது யாருக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அது சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பில்டிங் த ஸ்கில்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்க்கு ஸ்கில்ல கிரியேட் பண்ணி டெவலப் பண்ணி கொடுக்கணும், கம்யூனிட்டியோட ஸ்கில்ல டெவலப் பண்ணணும், கம்யூனிட்டியை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ப்ரொமோட் பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு கானா அப்படின்றவர் சொல்றாரு. கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்ஸ், அதாவது சமுதாயத்தில் அனைவரும் நன்றாக சமமாக எல்லாம் கிடைத்து வாழ்வதற்கு ஒரு பிசினஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அப்ப அது யாருக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பில்டிங் தி ஸ்கில்ஸ் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ், நம்ம கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களோட திறனை மேம்படைய செய்யணும். இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன் அப்படின்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் டெவலப் ஆகிக்கணும், அந்த நானும் டெவலப் ஆகணும், நான் வேலை பார்த்த கம்பெனி, நான் வேலை பார்க்கக்கூடிய பிசினஸும் டெவலப் ஆகணும். அதை இங்க சொல்றாங்க. இதான் அந்த கானான்ற. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு டெஃபினிஷன். பிலிப்பைன்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிஎஸ்ஆர் அப்படின்றது பிசினஸ் கிவிங் பேக் டு சொசைட்டி. அதாவது பிசினஸ், அதாவது சொசைட்டி நமக்கு கொடுத்ததை நம்ம சொசைட்டிக்கு திரும்ப கொடுக்க போறோம். இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், நம்மளுடைய கன்சியூமர்ஸ் வந்து நம்மளுடைய குட்ஸை வாங்குறாங்க, எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வேலை கொடுக்குறோம், கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றோம், இவ்வளவு பண்றோம். இதுதான் கிவிங் பேக். நம்ம இதனால நமக்கு லாபம் கிடைக்குது, லாபம் மூலமா நம்ம என்ன பண்றோம், இவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றோம், ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அப்படின்றது. உதவின்னு சொல்ல முடியாது, ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் தி அப்ரோச்சஸ், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அப்ரோச், எப்படி எந்த அப்ரோச்ல இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். நம்பர் 1 பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, இட் இஸ் a decent structure. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர், ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நல்ல அமைப்பு அப்படின்றாங்க. சார் ஏன் சார் இது நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், இண்டிவிஜுவலா இருக்கட்டும், அதாவது ஆர்கனைசேஷன் குரூப் ஆஃப் பர்சன்ஸ், ஒரு பிசினஸ் ஃபுல்லாவா இருக்கட்டும், ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலா இருக்கட்டும், அவங்கனால என்ன கிடைக்குது, சொசைட்டிக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்குதா, அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதான் அப்ரோச்சஸ். எப்படி அப்ரோச் பண்ண போறோம், ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், ஒரு தனி மனிதனா இருக்கட்டும், as an obligation to act for the advantage of society at large. அதாவது சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய ஒரு டீசென்ட் ஸ்ட்ரக்சர் தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட டியூட்டி, ஒவ்வொரு தனி மனிதனோட கடமை அப்படின்னு சொல்றாங்க. சார் எதற்கான கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, uphold a balance between the financial system and ecosystem. uphold a balanceனா சரிசமமா இருக்கணும். பினான்சியல் சிஸ்டம் அப்படின்னா நிதி அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். எக்கோ சிஸ்டம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அமைப்பு. நிதி அமைப்புக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பும் பேலன்ஸா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி இருக்கிறதா ஒரு இண்டிவிஜுவல் பாதுகாக்கணும்ன்றத சொல்றாங்க. அப்படின்னா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆர்கனைசேஷன் ஹேவ் டு என்ஷூர் தட் இண்டிவிஜுவல் சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ப்ரொமோஷன் ஆர் ட்ரீட்டட் ஃபேர்லி. அதாவது ஒரு நிறுவனம்
ஒரு நபரை அந்த நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்துவதில் சரியான முறை பின்பற்றப்படுகிறதா? ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷன் கரெக்டான முறையில கொடுக்குறாங்களா? புரியுதா? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா லோ லெவல் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டைரக்டா ப்ரொமோஷன் கொடுப்பாங்க பிகாஸ் ஆஃப் பார்ஷியாலிட்டி. அதாவது ஒரு சிலருக்கு பார்ஷியாலிட்டி பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்ல வேலை கொடுக்கறது, ரெக்கமெண்டேஷன்ல ப்ரொமோஷன் பண்றது. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி பண்ணா அதுக்கு பேர் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹவு ஷுட் கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பி ஹேண்டில்? அதாவது அந்த கம்பெனில அந்த பிசினஸ்ல ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை அவங்க சரியான முறையில கையாளுறாங்களா? ஹவு ஷுட் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பி ஹேண்டில்? எப்படி கையாளுறாங்க? வாட் கைண்ட் ஆஃப் அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜி ஷுட் பி பர்சூட்? என்ன வகையான விளம்பர ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா தந்திரம், விளம்பர தந்திரங்களை வந்து நம்ம யுக்தியை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். அப்ப இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணணும், தேவையில்லாத தகவல்களை சொல்லக்கூடாது, கரெக்டா வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணணும், வேலைக்கு அமர்த்தணும், ப்ரொமோஷன் கரெக்டா இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத சொல்றாங்க. தென் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா சிஎஸ்ஆர் தியரிஸ்னா கோட்பாடுகள்னு சொல்லலாம், பிரின்சிபல்ஸ்னு சொல்லலாம், தியரிஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தியரிஸ் அப்படின்னா அதுல அந்த பேர்லயே ஒரு தியரி வருது. சிஎஸ்ஆர் தியரி, ஸ்டேக் ஹோல்டர் தியரி, ட்ரிபிள் பாட்டம் லைன் அப்படின்னு சொல்லிட்டு 3 தியரி இருக்கு, 3 கோட்பாடுகள் இருக்கு. அதாவது இந்த பெருநிறுவன சமுதாய பொறுப்புல வந்து 3 கோட்பாடுகள் இருக்கு. ஒண்ணு பெருநிறுவன சமூக கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம், சமூக பொறுப்பு கோட்பாடு. இன்னொன்னு ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா பங்குதாரரோட கோட்பாடுகள். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா பங்குதாரர்கள், அதுல எல்லாருமே வருவாங்க, வர்றப்ப நான் சொல்றேன். ட்ரிபிள் பாட்டம் லைன் மும்மொழின்ற 3 வகையான கோட்பாடுகள்னு சொல்லுவோம். அது வரப்ப தெரியும். 3 பிரின்சிபல்ஸ் வச்சிருப்பாங்க. அது வரப்ப அது என்னென்ன இருக்கும் அப்படின்னா பீப்புள், ப்ராஃபிட், அந்த மாதிரி ஒரு சிலர் வரப்ப பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தியரி. சோ வாட் இஸ் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தியரி அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிஷனல் பிசினஸ் practices and contribution to the corporation resources ஒண்ணுமே கிடையாது. நம்ம எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை நம்ம செய்யறோம் சொசைட்டிக்கு. இட் இஸ் a decision to improve the welfare of the community. என்ன வகையான டெசிஷன் எடுக்க போறோம், நம்மளுடைய கம்யூனிட்டிய, நம்மளுடைய சொசைட்டிய ப்ரொமோட் பண்றதுக்கு, இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் டெசிஷன்ஸ் we will take அப்படின்ற ஃபர்ஸ்ட் தியரி. அதுல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு, பிசினஸ் மேனுக்கு மட்டும் கிடையாது. ஒரு இந்திய குடிமகனாகிய அனைவருக்குமே சமுதாயத்தை சுத்தமாக வைத்துக்கணும், சமுதாயத்தின் மேல பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வாலண்டியர் செகண்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த டிஸ்கிரிஷனல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா நம்மளா முன்வந்துறது, தாமா முன்வந்து செய்யறது. அதான் வாலண்டரி டெசிஷன்ஸ் டு சூஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆன் இட் ஓன் வே. இன்னைக்கெல்லாம் பாத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலக்க போவது யாரு, பாலா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அவர் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா டு ப்ரொவைட் தி சொசைட்டி வெல்ஃபேர் டு தி சொசைட்டி. அதாவது சமுதாயத்துக்கு தேவையான உதவிகளை அவருடைய சொந்த பணத்துல இருந்து, சம்பாரிச்ச பணத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, ஹேண்டிகேப்டுக்கு ஹெல்ப் பண்ணாரு, தொழில் முனைவோருக்கு ஒரு சில பிசினஸ் ஐடியா இருக்கும் பட் அவங்க அந்த மாதிரி பண்ணாரு. இப்ப மழை நிவாரணம் உதவி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாத்துக்கிட்டு வாலண்டரி டெசிஷன்ஸ். நானா முன் வந்து என்ன பண்றேன், கான்ட்ரிபியூஷன் பண்றேன். யாருக்கு? சொசைட்டிக்கு. அவர் ஒரு செலிபிரிட்டி தான்.